ஹாய் எல்லாருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னென்னு பண்ணேன்னு சொல்லி பார்த்து. ஸோ நேற்று எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்துலாமா. அதுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணுற விஷயம் வந்து ரைஸ் வைக்கிறதா தான் இருக்கும். ஸோ சாதம் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு சைடு லஞ்சுக்கு வந்து சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன் சாம்பார்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அதனால தான் சாம்பார். ஏன்னா சாம்பார் வச்சுட்டோன்னா மதியம் லஞ்சுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நைட்டுக்கு வந்து மோஸ்ட்லி தோசை இல்லைனா இட்லி தானே இருக்கும் இல்லையா. ஸோ டிஃபனுக்கும் ஆயிக்கும்னு சொல்லிவிட்டு குயிக்காக நான் வந்து சாம்பார் முடிவு பண்ணி சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு சைடு தம்பி வந்து வாலண்டியராக வந்து கேட்டேன், எனக்கு லெமன் ரைஸ் அண்ட் வாழைக்காய் வேணும் ப்ளீஸ் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவனோட மோஸ்ட் ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் காம்போ. அவன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது இதுவாக தான் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் 10 டேஸ்க்கு ஒன்ஸாவது வந்து நாங்கள் லெமன் ரைஸ் அண்ட் வாழைக்காய் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது அவனோட அவ்வளோ ஃபேவரட். உங்கள் கிட்ஸுக்கு என்ன ஃபேவரட்டானால ஒரு லஞ்ச் காம்போ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் மோஸ்ட்லி வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். ஸோ நேற்றும் அப்படி தான் லஞ்செல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு தான் மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக ஒரே ஒரு சப்பாத்தி தான், அதுலேயும் ஒரு 4-5 வாய் மீதம் வச்சுட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கும் லஞ்செல்லாம் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு வேனுக்கு டாட்டா பை பை சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன். அவனை அனுப்பிச்சதுக்கப்புறமா மீதி இருந்த சப்பாத்தியில் கொத்து சப்பாத்தி இல்லை முட்டை சப்பாத்தி எப்படி வேணால் சொல்லலாம், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். எக்கெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து நான் மோஸ்ட்லி ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறத விட ரெட் ரைஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணுவேன், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நேற்று வந்து ரெட் ரைஸ் பாயில் பண்ணியிருந்தேன். குட்டுக்கு வந்து ரெட் ரைஸ் சுத்தமாக பிடிக்காது, அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வேணும். பட் நான் வந்து ஒயிட் ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளாம் சவுத் இண்டியன்ஸில் ரைஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து உயிர் உடம்புல இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பராக ரெட் ரைஸ் பாயில் பண்ணியாச்சு. ரெட் ரைஸ் கூடவே வந்து கோவக்காய் ஃப்ரை அண்ட் தம்பிக்கு பண்ணது போக மீதம் ஒரு வாழைக்காய் இருந்தது. அது விட்டால் வந்து நம்ம பழுத்து போயிடும் அப்படின்றதுனால எனக்கு வந்து அதை நான் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக லஞ்சுக்கு வந்து ரெட் ரைஸ், தயிர், முருங்கைக்காய் சாம்பார், கோவக்காய் ஃப்ரை அண்ட் வாழைக்காய் தவா ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக ஃபில்லிங்கான ஒரு லஞ்சோட நேற்று எங்களோட டே முடிஞ்சுது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் குக் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.